அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம் எதை பற்றி பார்க்குறோன்னா, நல்லவங்கள் நல்லா இருந்தவர்கள் வாழ்க்கையில் நல்லபடியாக தொழில் செய்து நல்லபடியாக குடும்பத்தை நடத்தி வந்தவர்கள் வீழ்ந்ததுக்கான காரணம் என்ன, அதே மாதிரி வீழ்ந்து கிடந்தவர்கள் எழுந்து நல்ல நிலைக்கு வந்ததுக்கான காரணம் என்ன, இது எதனால் ஜாதகப்படி ஏற்படுகிறது, எந்த கிரகத்தின் மூலம் இந்த மாதிரி ஏற்படுகிறது என்பது பற்றி விரிவாக பார்க்கலாம் வாங்க. ஓஹோ என்று வாழ்ந்த இவர் இப்படி ஆகிவிட்டாரே என்று கூறுவார்கள். நல்ல நிலையில் வாழ்ந்தவர்கள் வீழ்ந்தாலும் மீண்டும் நல்ல நிலைக்கு வந்து விடுவார்கள். எள்ளி நகையாடியவர்களும் இவர்களிடம் மீண்டும் வந்து சரணடைவார்கள். இது காலதேவன் நடத்தும் அரசாங்கத்தில் நடைபெறும் நிகழ்வு. காலதேவன் நல்லவர்களை கடைசி வரை கரம் கொடுத்து காப்பாற்றுவார். செல்வ நிலையில் வீழ்ச்சி அடைந்து மீண்டும் நல்ல நிலைக்கு வருபவர்களின் ஜாதகம் எப்படி அமைந்திருக்கும் என்பதை ஆராய்ந்தால் தெரியும். ஒருவரது லக்கணத்தை குரு சுக்கிரன் பார்த்தாலும், லக்கணத்துக்குரியவர் 9இல் இருந்தாலும், அல்லது லக்கண கிரகம் 2ஆம் வீட்டிற்குரிய கிரகத்துடன் கூடி 3ஆம் வீட்டில் அமர்ந்திருந்தாலும், லக்கணத்துக்குரிய கிரகமும் பாக்கியாதிபதியும் அதாவது 9ஆம் இடத்து அதிபதியும் பரிவர்த்தனை அடைந்தாலும் அந்த ஜாதகர் இழந்த சொத்தை மீட்டு சீரான வாழ்வு வாழ்வார். வாழ்ந்தவர் கெட்டாலும் மீண்டும் நல்ல நிலைக்கு வந்துவிடுவார். சீரும் சிறப்புமாக வாழ்பவர்கள் இடையில் தங்கள் குடும்பத்தில் சீர்குலைவு வராமல் இருக்கவும், சீர்குலைந்தோர் மீண்டும் நல்ல நிலைக்கு வரவும் நாம் கூறும் எளிய பரிகாரங்களை கடைபிடித்து வந்தாலே போதும், நலம் பெறலாம். ஒரு மனிதன் தான் என்னவாக நினைக்கிறானோ அதுவாகவே ஆகிவிடுவான் என்பது வேத வாக்கு. சீரான வாழ்வு நிலைக்க வேண்டும் என்ற சிந்தனையுடன் எழ வேண்டும். அதேபோல் உழைக்க வேண்டும், நித்திரைக்கு செல்ல வேண்டும். திருமூலர் தனது திருமந்திரத்தில் சிவசிவ என்கிறர் தீவினையாளர், சிவசிவ என்றிட தேவரும் ஆவார், சிவசிவ என்றிட சிவகதிதானே என்று பாடுகிறார். எனவே ஒருவர் வாழ்நாளில் சிவசிவ என்று நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லிக்கொண்டிருந்தால் சீரான வாழ்வில் சீர்குலைவு வராது. சீர்குலைவது போல் தோன்றினாலும் சீராகிவிடும். சிவனை நினைத்து வந்தாலே வாழ்வில் சீர்குலைவு எப்போதும் ஒருபோதும் வராது. அதேபோல் ஒரு சிலரை பார்த்தீங்கன்னா, ஓம் நமோ நாராயண நமக, ஓம் நமோ நாராயணாய நமக என்று சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்கள் வாழ்க்கையில் முன்னேறுவது என்பது மிகவும் கஷ்டமை. ஏனென்று கேட்டால், நமோ நாராயணா நமோ நாராயணன்னா நாமளும் நாராயண ஆயிடுவோம். அதனால் வாழ்க்கையில் இழந்ததெல்லாம் மீட்டுக்கணும், பெரிய அளவில் நாம் தொழிலில் வெற்றி அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கிருஷ்ண பகவானை எப்படி வணங்க வேண்டும் என்றால், ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமக என்று தினமும் 108 முறை சொல்லி கிருஷ்ண பகவானை நினைத்து வணங்கி வந்தால் முற்பிறவியின் தீவினை பலனால் சீர்குலைவு வர இருந்தாலும் அது வராமல் கிருஷ்ண பகவான் என்றும் துணை நிற்பார். இதை செய்து பாருங்கள், வாழ்க்கையில் வெற்றியடைவீர்கள். அதனால்தான் குருவாயூரில் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நம என்று எழுதியிருப்பார்கள். திருமலை திருப்பதியிலும் இதேபோல் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமக என்று எழுதியிருப்பார்கள். இது எதை குறிக்கிறது என்றால், பகவதே என்றால் பெண் தெய்வத்தையும், வாசுதேவாய என்றால் கிருஷ்ண பகவானையும், மகாலட்சுமியும் கிருஷ்ண பகவானையும் ஒரு சேர்ந்து வணங்குவது ஆகும். இவ்வாறு நாம் தினமும் 108 முறை சொல்ல நம்ம வாழ்க்கையில் எதை இழந்துட்டோமோ மீண்டும் அவைகளை நாம் எடுத்து விடலாம், அடைந்து விடலாம். அதனால் அனைவரும் இதுபோல் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமக என்று தினமும் கூறிவார்கள், அல்லது ஓம் சிவசிவ ஓம் என்று கூறிவாருங்கள். சிவஸ்தலத்தில் பார்த்தீங்கன்னா
வெளியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா கோபுரத்தில் சிவ சிவ என்று போட்டு இருப்பார்கள். நாம் விம்மா சிவ சிவ என்று சொல்லக்கூடாது. ஓம் சிவசிவ ஓம் என்று சொல்ல வேண்டும். இவ்வாறு 108 தடவை நாம் சொல்லி வந்தோம்னா நம்மளுடைய தொழில் நல்லா இருக்கும், நம்மளுடைய தீவினைகள் நம்மளை விட்டு போயிடும், கர்ம வினைகள் நம்மளை அண்டாது, நல்ல கர்மா நல்ல நிகழ்வுகள் நடைபெறும். இந்த பதிவை பார்ப்பவர்கள் இதுபோல் சொல்லி தங்களது வாழ்க்கையில் வெற்றியடைய வேண்டுகிறேன். இந்த பதிவு தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் விரைவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.